மு.க. தமிழரசனுக்கு என்ன ஆச்சு? மருத்துவமனையில் ஓடோடி சென்ற முதல்வர் ஸ்டாலின். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகனும் தி.மு.க. தலைவர் மு.க. ஸ்டாலினின் சகோதரருமான மு.க. தமிழரசு உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகனும் தி.மு.க. தலைவர் மு.க. ஸ்டாலினின் சகோதரருமான மு.க. தமிழரசு. இவர் தி.மு.க. எந்த பொறுப்பிலும் இல்லை என்றாலும் சேப்பாக்கம், திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலினை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரமும் செய்திருந்தார். அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னையில் போட்டியிட்ட தயாநிதி மாறனுக்கு பிரச்சாரமும் மேற்கொண்டார். மேலும் இந்நிலையில் சென்னையில் வசித்து வரும் மு.க. தமிழரசனுக்கு நேற்று திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அவரை அமைந்தகரையில் உள்ள எம்.ஜி.எம். மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மருத்துவர்கள் பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மருத்துவர்கள் கண்காணிப்பிலும் இருந்து வருகிறார். இந்நிலையில் தனது சகோதரர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட செய்தியை அறிந்த முதல்வர் ஸ்டாலின் எம்.ஜி.எம். மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்தார். அது மட்டுமல்லாமல் மருத்துவர்களிடம் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். மு.க. தமிழரசனுக்கு உடல்நிலை எப்படி இருக்கு, என்ன பிரச்சனை, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உள்ளிட்ட எந்த தகவலும் இல்லை என்றாலும் கூட தமிழ் திரைப்படத்தில் டிமாண்டி காலனி, வம்சம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட படங்களில் நடிகராக நடித்துள்ள அருள்நிதி தந்தை தான் மு.க. தமிழரசு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.